உங்கள் வீட்லேயும் இப்படி தானே கமெண்டில் சொல்லுங்கள். என்னன்னா எப்போதுமே பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னா காலைல எழுந்திரி சொன்னால் கூட அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்க. இதே லீவு நாள்னா காலைல எழுந்திரிச்சு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஏன் செய்கிறாங்கங்கிறது இப்போ வரையும் எனக்கும் தெரியல. காலையில் எப்போதும் போலவே காலையில் எழுந்திரிச்சு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு லஞ்சு செய்கிறது கூட பெரிய விஷயமா இருக்காதுங்க. ஆனால் அதில் நடுவில் அவங்கள போய் எழுப்புற நேரத்துக்கு அவங்க எழுந்திரிக்கவும் மாட்டாங்க. கடைசி நிமிஷம் வரையும் நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டு தான் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அதே போல் இன்றைக்கும் அப்படி தான். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நாளைக்கு அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது. எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆகிட்டா இனிமேல் உனக்கும் ஈஸி தான் பாப்பா, ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம எப்படா உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். பாப்பாவை கிளப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து அவங்கள அனுப்பிட்ட பிறகு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இப்படி தான் உங்கள் வீட்லையும் நடக்குதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மை டியர் செல்லக்குட்டீஸ்.